கால் கொஞ்சம் டைட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் சொல்லி கொடுக்குறேன். இதையும் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு அந்த கால் டைட்னஸ் இன்றைக்கி ஃபுல்லாகவோ இல்லை 2 நாளைக்கோ வலிக்காமல் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதே சப்போர்ட்டோட காலை பின்னாடி மடித்து கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்து, அதாவது இந்த குதிக்கால் வந்து நல்ல பம்ஸில் இடிக்கிற மாதிரி மடிங்க. ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க, விட்டுருங்க. அதே மாதிரி இந்த காலும் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதால இங்கே இருக்கிற டைட்னஸ் உங்களுக்கு ரிலீவ் பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்படி பாருங்கள், கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இந்த கால். ஓகே, ஸோ பின்னாடி பாதத்தை நல்லா மடித்து பின்னாடி இடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு விட்டுருங்க. இதுவும் ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ். அப்படி இல்லைன்னா காலை பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள், கீழே ஹீல்ஸை கொண்டு நிறைய தடவை இப்படி பண்ணுங்கள். அப்போ இந்த தொடை நல்ல அந்த டைட்னஸ்லேருந்து ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த காலை ஒரு தடவை பண்ணிடலாம், ஃபியூ டைம்ஸ், 10 to 15 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கூலிங் டவுன் ஆஃப் மசில்ஸ். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம், அதை ரிலாக்ஸ் பண்ணிடுவோம்.